அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுதீர் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய மாரிசன் படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஹத் ஃபாசில், வடிவேலு இவங்க ரெண்டு தான் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் கெட்டப்பில் வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வேட்டையனில் பார்த்த ஒரு திருடன் கெட்டப் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து டோட்டலாக வந்து டிஃபர் ஆகி வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகளில் திருடிட்டு அந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சமயத்தில் வந்து இந்த வீட்டில் வந்து இன்னைக்கு நம்ம திருடலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் போறாரு. உள்ள போன பிறகு தான் தெரியுது அதில் வந்து வடிவேலு வந்து ஒரு தூண் வந்து கட்டப்பட்டு அங்கே இருக்காரு. ஸோ அப்போ வடிவேலு வந்து என்ன சொல்றாருன்னா, நீ என்னை வந்து மீட்டிங் இருந்து கூட்டு போன அப்படின்னா உனக்கு வந்து நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டை வந்து வடிவேல் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபஹத் ஃபாசில் வந்து வடிவேலை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஹத் ஃபாசிலுக்கு தெரியுது வடிவேல் கிட்ட வந்து நிறைய காசு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ இது எப்படியாவது வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா போடுறாரு. வடிவேலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஞாபக மறதியெல்லாம் இருக்கு. இப்படியே இவங்க ரெண்டு பேருக்கு அந்த இடையில வந்து ஒரு பயணம் வந்து தொடருது. ஸோ இதில் வந்து உண்மையிலேயே ஃபஹத் ஃபாசில் வந்து வடிவேல்கிட்ட அந்த காசை வந்து எடுத்தாரா இல்லையா, வடிவேலுக்கும் ஃபஹத் ஃபாசிலுக்கும் இடையில வந்து என்ன தொடர்பு, இது இல்லாமல் வந்து படத்தில் நிறைய கொலைகள்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் என்ன கோரிலேட் என்ன அப்படின்றதான் வந்து இந்த படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி. இந்த படத்தில் பாசிட்டிவ்லாம் என்ன நெகட்டிவ்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாம். படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஹத் ஃபாசில் அவர்களும் வடிவேல் அவர்களுடைய ஆக்டிங் தான். ஆக்சுவலாக வந்து டோட்டலாக ரெண்டு பேருமே வந்து மாறி இதுக்கு முன்னாடி மாமன்னனில் பார்த்துருப்பீங்க அவங்க ரெண்டோட ஆக்டிங்கு. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து எந்த படத்துலையுமே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங் வந்து ஃபஹத் ஃபாசிலும் சரி வடிவேல் அவர்களும் சரி கொடுத்துருப்பாங்க. மெயினாக வந்து வடிவேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் பேசக்கூடிய சீன்லாம் வந்து ரொம்பவுமே வந்து அவருடைய ஆக்டிங் வந்து அதே நல்லாவே இருக்கும். ரொம்பவுமே வந்து ஒரு மெச்சூர்டாக தெரியும். டோட்டலாக வந்து அவர் நீங்கள் ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்றதே மறந்து வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கட் பார்த்துட்டு எல்லாருமே வந்து இது வந்து ஒரு மெய்யழகன் படமாக இருக்கும், ஒரு அன்பே சிவம் படமாக இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்கு இடையிலான கான்வர்சேஷன் அப்படியே வந்து படம் போகும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து படம் வந்து பாருங்கள், டோட்டலாக வந்து ட்ரெய்லரில் ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த மாதிரி ஜானரான படம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா டோட்டலாக அது அந்த மாதிரி ஜானர் படமே கிடையாது. ஸோ அங்கே தான் வந்து அந்த டேரக்டர் டச் வந்து இருக்குது அந்த இடத்துல தான். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து தேனா பண்ணிருக்காரு, கோவை செல்லா இருக்காங்க, சித்தாரா இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் என்னவோ வந்து அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலு ஃபஹத் ஃபாசில் அவங்க ரெண்டு பேருடைய கேரக்டருக்கு எடுத்த அந்த மெனக்கெட்டல் அந்த ரைட்டிங் இருக்குல்ல, ஸோ அது வந்து மற்ற கேரக்டருக்கு வந்து இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாக தோணுச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்செல்வன் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்பவுமே அந்த அருமையாக இருந்துச்சு. இவனுடைய மியூசிக்குமே சரி பக்காவாக இருந்துச்சு. ஸோ எந்த நிறைய சாங்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஓப்பனிங்கில் ஒரு சாங்ஸ் மற்ற ஃபுல்லாக அந்த பிஜிஎம்லேயே வந்து படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட கதைக்களம் வந்து உண்மையிலேயே வந்து இப்போ உள்ள சமுதாயத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து ஒரு அருமையாக வந்து ஒரு மெலோ ட்ராமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் சுதீர் சங்கர் அவர்களுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு மெலோ ட்ராமா மாதிரி போயிட்டு இருக்கோம். இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பீக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு த்ரில்லர் ஜானரில் வந்து போயிடும். நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு இது வந்து ஒரு அன்பே சிவம் மாதிரி உள்ள படம், இது வந்து மெய்யழகன் மாதிரி உள்ள படம் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டோட்டலாக வந்து ஏமாந்துருவீங்க. இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு மெலோ ட்ராமா ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படம் மாதிரி வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆயிடும். ஸோ அதுவே வந்து பக்காவாக வந்து கொடுத்துருந்தார். இதுதான் படம்னு சொல்லி உங்களை கூட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேறு படம் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீலை கொடுத்ததுக்கு வந்து உண்மையிலேயே நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் ட்ரெய்லர் வந்து பக்காவாக கொடுத்துட்டு படத்தை வந்து மொக்கையாக கொடுத்துருவாங்க. நம்மளும் ட்ரெய்லரை ஒரு சுமாரான இதான் படம்ன்ற மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து வேறு விதமான ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், உண்மையிலேயே வந்து அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். அடுத்தபடி அந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வடிவேல் சாருக்கும் சரி ஃபஹத் ஃபாசில் சாருக்கும் சரி ரெண்டு பேருக்கு இடையே அந்த கான்வர்சேஷன் சரி அந்த பாண்டிங் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா வந்து கிளிக் ஆயிருக்கும், ஒர்க் அவுட் ஆயிருக்கும். உண்மையிலே வந்து ஒரு திருடன் ஒரு வயதான ஒரு மறதியில் ஒரு ஆள் வந்து எப்படிலாம் பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு வெறுப்பு பொறாமை கோபம் அது எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து கோரிலேட் ஆயிருக்கும். ஸோ நல்லாவே வந்து ரெண்டு பேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் தான் இந்த கேரக்டரில். வடிவேல் சார் இல்லை அப்படின்னா வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா யோசிக்க தான் தோணும். ஏன்னா வேறு யாரையுமே வந்து அந்த கேரக்டரில் வந்து வச்சு பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் வந்து வடிவேல் சார் கொடுத்துருந்தாரு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ட்விஸ்ட்டுமே இருக்குது. அது பிளேஸ் பண்ணப்பட்ட விதமும் சரி ரொம்பவுமே வந்து அருமையாக இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் வர ட்விஸ்ட், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சியுமே வந்து உங்களை வந்து ஒரு நெகிழ செய்யும். என்னதான் வந்து ஒரு ஸ்லோவாக அப்படியே கொண்டு வந்தாலும் கிளைமேக்ஸில் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து இருக்கும். சரி, இப்போ படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்தில் மைனஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், அதாவது ரெண்டு கேரக்டர் தான் இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கே வந்து வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ கேரக்டர் வந்து அதிகமாக கிடையாது, இவங்க 2 பேரை வச்சு கதை வந்து மூவ் ஆகிட்டு இல்லை. ஸோ அதனால வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் வரும். ஏன்னா படம் வந்து 2.5 மணி நேரம் வந்து படம் போகுது, இன்னுமே வந்து கிறிஸ்பாக கட் பண்ணி ஒரு 2.25 மணி நேரமாக படம் இருந்தால் இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வடிவேலுக்கும் அவருடைய மனைவிக்குமான அந்த இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் இல்லை. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகலை. அதாவது ஃபகத் ஃபாசிலுக்கும் வடிவேல் சாருக்கும் இடையான அந்த பாண்ட் கனெக்ட் ஆன அளவுக்கு வடிவேல் சாருக்கும் அந்த ஒய்ஃப் ஆகிறவங்களுக்குமான அந்த கனெக்ட் வந்து அந்த அளவுக்கு ஆகலாம் தான் நான் வந்து சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே வந்து ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான் வந்து இந்த மாரிசன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஜாலியான படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் ஒரு த்ரில்லர் படமாக பார்ப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையாளத்தெல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த படத்தை வந்து ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அப்பா இங்கே பாருப்பா இப்படி ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மெலோ ட்ராமா கொண்டு போய் செகண்ட் ஹாஃப் த்ரில்லராக கொண்டு போய் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நான் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக வந்து ஏமாற மாட்டீங்க. 200 ரூபா கொடுத்து வேஸ்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா சொல்லப்பட்ட விஷயம் சோசியல் மெசேஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான விஷயம். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான அடுத்த ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.